ஹாய் மை புக்களை வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராரா. இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இது ஒரு காமெடியான பேய் ஸ்டோரி தான். நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாருங்கள். பிலீவ் மீ, சிரிக்காமல் வெளியே போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் புக்கிலே காமெடியாகவே பேய் ஸ்டோரியை குத்திட்ருக்கியம்மா, நீ வந்து சீரியஸாக கொடுக்க மாட்டியான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். எனக்கு ஆனால் பேய்னா கொஞ்சம் டர்ரு புக்கிலே. நான்லாம் உட்காந்து உருண்டு அழுதுட்ருப்பேன் பேய் படம் பார்த்துட்டு. ஐயோ சாமி, ஆத்தா இன்னும் ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, உங்களுக்காண்டி ஒரு நல்ல ஒரு பேய் ஸ்டோரியாக நான் தரேன். தமிழ்நாடு பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருக்க போது நினச்சிட்ருக்கீங்க. ஆமாம், ரொம்ப பயங்கரமாக காமெடியாக இருக்க போது. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். டோங்க இப்போது ஒரு பார்ட்டியில் இருக்கான். ஸோ அந்த பார்ட்டி அவனோட ஆஃபீஸ் பார்ட்டி தான். ஸோ எல்லோரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவனை சுற்றி நிறைய கேங்காக உட்காந்துட்ருக்காங்க. ஃபுல்லாக கப்பல்ஸு. டோங் மட்டும் சிங்கிளை. டோங், என்னோட பாய் ஃப்ரெண்டும் உனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தால, அவனும் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டோங் இவன் தான். ஆஃபீஸு டோங் மேலே சரியான க்ரஷ்ஷாக சுற்றிட்டுருக்கு. எனக்கு தெரியும், பொத்திட்டு உட்கார்றா. உங்களை பற்றி எனக்கு இவன் ரொம்ப நிறையா சொல்லியிருக்கான். இவனை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா நானே உங்களை கரெக்ட் பண்ணிப்பேன். டேய், யாழிகள் ஏண்டா ஒல வைக்கிற? அட சொன்னேன்ப்பா, அதான் வந்துட்டேல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போதா, நீ விட்டுருவியா? அது சரி. ஸோ அங்கே இருக்க இன்னொரு அடுத்த பசங்களும், டேட்டோம் இதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. எப்படி அழகாக இருக்காளா, கும்முன்னு இருக்காளா, ரொம்ப நல்லா இருக்கா. ஏய் தேங்கே துப்புற, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? உனக்கும் ஆள் இருக்கு, அதான் என்கிட்ட காட்ட வந்திருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காண்டி நீங்கள் எல்லாரும் உங்களால் என்கிட்ட காட்டிகிட்ருக்கீங்க? இல்லைடா, நாங்கள்லாம் கட்டுறோம். உன்னோட ஆளை மட்டும் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. எங்ககிட்டலாம் காட்ட மாட்டியா? நான் லவ் பண்ணுறேன்னா யார் சொன்னா? ஜிமின் தான் சொல்லி சுற்றிட்டு இருந்தான். உனக்கு யாரோ ஒரு ஆள் சீக்கிரட்டாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கியாமா? சொல்லவே இல்லை, கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லை, அது ஃபேக்கா. அப்போ நீ சிங்கிளாக இருக்கியா? என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எகிரி குச்சிட்டு வருது. அந்த பையன் அப்படியே பிடிச்சி அவனை உட்கார வைக்கிறா. ஏன்டி அது சிங்கிளாக இருந்தா உனக்கு என்ன இப்படி பாஞ்சிக்கிட்டு போகிற? உட்கார மீதியா? பக்கத்தில் கூட பையன் வேக மாட்டேன். பக்கத்தில் உட்காந்துட்டு பட்டேங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிள்ளைய உசாரி பண்ணி வச்சுருக்கேன். நீ வாட்டிக்கே சிங்கிள் இங்கிலும் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்துடும். இல்லை, நான் கம்மிட்டட் தான். இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் மாதிரி சிங்கிள்னு சொன்னீங்க. சும்மா ஃபன் பண்ண. ஆனால் நீங்கள் சரியான ப்ளே பாயாக இருப்பீங்களா அப்படி கேட்குறா. இல்லை, சும்மாராக இருக்கிற பசங்களே வந்து நேரில் ஒன்று ஃபோனில் ஒன்று உட்காந்து சுற்றிட்டுருக்காங்க. நீங்களாம் சும்மா செம்மையாக இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குமே. சொல்லுங்கள். ஏண்டா என்னோட வயிற்றுச்சில் கலப்புறா? டே ஜமேன், ஃபோனுக்கு இருக்குடா. குட்டியா எங்கடா போனா? அது அம்மன் கேட்குற. இவங்க ஏதோ காஸ்ட்லியான பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஒட்டுமொத்த ஏரியா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். வெஜ்ஜுடா. என்ன வெஜ்ஜா? நான்வெஜ் தானே போட்டிருக்காங்க. வெஜ்ஜா? எனக்கு தேவை அங்கே ஆல்கஹால் அது இல்லை. பின்னா எது இருக்குதா? அடே சூப் இருக்குதாம்மா. அதுக்கு எப்படி கலராக ஜூஸ் இருக்குதாம்மா. எவனோ ஒருத்தன் கேட்டானே குறிஞ்சிக்கிற ரசம் இருக்குதுன்னு. அவன் குறிஞ்சிக்கணுமா, நான் சூப்பு குடிக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன்? டேய் நல்லா இருக்கும்டா, இதை தேடி போகிறேன். எனக்கு தெரியாதா, இன்னைக்கு நான் சரகு அடிச்சே ஆகணும். நான் மச்சா சொல்ற, நீயா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது? நீ சரிக்கணும் ஓ வாயில, என் வாயிலம் தான் வருதா. எனக்கு சரகு அடிச்சே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன ரொம்ப வெறியேற்றுட்டாங்க. நீ வெறியேற்றுட்டீங்களா? யார் மச்சான்? இங்கே இருக்காங்களே எல்லாரும் தான். சிங்கிளாக இருக்குது ஏன் தப்பாடா? நீ ரகடாக இருக்கேல, அதான் அவன் தப்ப மச்சான். இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும். ஏண்டா என் மூஞ்சி ரகடா, ஆனால் என் கேரக்டர் என்னன்னு தெரியாதா? தெரியும்தா, நீ சரியான ஓய மூன்றா. ரைட்டு, இது புறம்போக்கு சைக்கோ ஓலை இல்லாதவன், எதுவுமே ஒழுங்கு எடுக்காது. இவெல்லாம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அசிங்கமா மனசுக்குள்ள மட்டும் தான் திட்ட முடியும். ஐயே மச்சா, உனக்கு சரக்கு தானே வேணும். டேய் இங்கடா சரிக்கே இருக்க மாட்டேங்குது. என்னடா மேனேஜர் அவன், துபாகூர் ஒரு மேனேஜர், அவெல்லாம் ஒரு சரக்கு எடுக்க மாட்டானாமா? பெரிய பாக்ஸ் முன்னாடி நல்ல மாதிரி சீனை போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். டேய் சிம்னா, சின்ன குட்டியா?
சுகா நீங்களா? சொல்லவே இல்லை. நீங்கள் என்ன இந்த பக்கம்? நீ எவ்வளோ நேரம் என்ன தானே திட்டிகிட்டு இருந்தா? யாரு நானா? சே இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் அவங்களுக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் நான் சொல்லிட்டு என் பாஸ் ஒன்றும் சாரி நீங்கள் அடுத்து பாஸ் ஆக போகிற ஆள் தான், அதனால் நான் அதை மனசில் வச்சுக்கிட்டேன். இப்போது என்னோட மேனேஜர்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனா சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டீங்க பாஸ். மேனேஜர் நோ ஷிகா நீ அப்படி நல்லேண்டா. ரொம்ப வழியாதா பொழுங்குறது போயிட்டு இருந்த இடத்துல நான் எங்கே போகணும்? இந்த பாரு எனக்கு சரிக்கு வேணும். அதெல்லாம் இங்கே இல்லை. எனக்கு வேணும் ஷிகா, ப்ளீஸ் ஷிகா, எனக்கு ஒரே தடி இல்லை. டேங்க் வேணுமா? டேங்கா டேங் உனக்கு சரக்கு வேணுமா? டேங்கு வாங்க அம்மான்னு மண்டையாட்ட. டேய் டேங் இங்கே சரக்கு கேட்டிருக்கான், அடிக்காத இல்லையே கேட்டிருக்கான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நியூ பார்ட்டி இனிமேல் தாண்டா ஸ்டார்ட் ஆகுது. சரக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரும், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஜிமினிக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அடுப்பாங்கரையில் வச்ச மாதிரி வாங்கிட்டு வயிறு கப 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 கபன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. எதுக்கு இப்போ ரொம்ப சூடாக இருக்கா? ஏன்னா நான் கேட்டு இல்லைன்னு சொன்னேன். டேங் கேட்டா 5 நிமிஷத்தில் வருங்கன்னு சொல்கிறேன். அவங்க 2 பேத்துக்குலாம் என்ன நடக்குது? 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? ஹெச்சி அவனோட ஃப்ரெண்டா ஜிமின் அப்படியே சுகாவோட சட்டையை பிடிச்சிடுறான். டேய் மேனேஜரே போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. உனக்கு யார் மேலே விருப்பம்? எனக்கு யார் மேலேயும் கிடையாது. மதியம் வேலை கையிடுறான். ஓகே உணர்ச்சி விஷம் அதிகமாகிடுச்சு. இப்போ அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு சரகு தான் வருது. எல்லாம் உட்காந்து உளுந்து சரகு அடிச்சிட்ருக்காங்க. டேங்லாம் நிப்பாட்டவே இல்லை. அவன் உட்காந்து அடி நடிச்சிட்ருக்கான். அதில் இவங்க ரொமான்ஸ்லாம் பண்ணுறது பார்க்க டேங்கு இங்கே சரியான காண்டாகுது. வாங்கிட்டு அடித்த நொறுகலான்ற அளவுக்கு தோணுது. பட் என்ன கையில் இருக்கிற பாட்டில் தான் போட்டு கசிக்கிட்டு இருக்கான். வேண்டா கோத்தை கம்மி பண்ணுறா. கோணி எதுக்கு இப்போ கோவத்தை? சிங்கிள் தான் பெஸ்ட்டு. நம்ம இப்படியே இருக்கலாம். வரத்திலேயே தின்னாலி தண்ணியில் மிதக்கிறேன். அட பில்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்குமா, அண்ணா பேஸ்மெண்ட்டே ரொம்ப வீக்குமா, இல்லைன்னா பில்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்குமா, அண்ணா பேஸ்மெண்ட்டே நல்லா வீக்குமா. ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? அதான் பண்ணேன். நல்லா இருக்கா ஜிமின் பார்த்தே. ஐயோ கேர்ள்ஸ் வாங்க பல்லம்மா அல்லம்மா வாங்க கேர்ள்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கே இருக்கிற பொண்ணுங்க கூட சேர்ந்து நல்லா குஜாலாக போட்டு டான்ஸ் போட்டுட்ருக்கான். டேங்க் இதை பார்க்கிட்டு போய் இன்னும் கேண்டாகிட்டு இருக்குது. ஷுகோ இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்படியே வந்து டேங்க் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்னாச்சு? ஒரே கேண்டாகுதா? அதோட சேர்த்து நிறையா போதையும் ஏறுதா? சரக்குனா அப்படி தாண்டா இருக்கும். ஏறும் நல்லா ஏறும். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வேறு சரக்கு அடிக்கிற. ஏதோ லவ் ஃபெயிலியர் போலையே அப்படின்னு சொல்ல டேங் இப்போ அப்படியே சுகாவை ஒரு கொடூரமாக லுக் விடுறான். என்னடா ஹாப்பியாக இருக்கேண்ணா? நான் காண்டில் இருக்கேன். நான் கமிட்டட்னா யார்கிட்டயாச்சும் வாழ்த்தரன்னு சொன்னேண்ணா. எப்போ சொன்னிய? இதுக்கு முன்னாடி சொல்லலை. அப்போ நான் யார்? சிங்கிள், மராட்டி சிங்கிள், மண்ணாங்கட்டி. இது வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா என் மூஞ்சி எப்படி ரகடாக இருக்கிறனால என்கிட்ட சில பேர் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இல்லைன்னா கம்மிட்டாருன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. சத்திய சோதனை. ஆனால் இங்கே ஒருத்தர் இதை பற்றியும் கவலை இல்லாமல் அவங்க பொண்ணுங்க கூட சேர்ந்து கொத்த ஆட்டிக்கிறான். ஆனால் இப்போ எனவும் இப்போது வைப்பு பண்ணணும்னு தோணுது. பண்ணு ஒன்றும் அது இடமா நல்லா பண்ணு. பண்ணுறேன் அங்கிட்டே அவங்க இப்போ அப்படி சரக்கு ஒரு பாட்டில் எடுத்து கையில் வச்சுக்கிறான். ஜமன் என்ன உச்சா வரியா டான்ஸ் ஆட? சரக்கு வச்சுருக்கேன். இறக்கி வச்சுருக்கேன். ஓஹோ வறுத்துக்காலி மிளகு போட்டு இறக்கி வச்சுருக்கேன். தாத்துட்டே எங்கடா வரா? சரக்கி வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன். வறுத்துக்காலி மிளகு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். சாப்பிட வேணாமா? பட்டுடாது இல்லையா? கோழி கிடையாது. வேணா பூனை வேணா இருக்கு. சொல்றியா? எங்கே வச்சாடிதே?
தா என் பக்கத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி சுகாவை போட்டு ஜிமின் மேலே தள்ளி விட்டுடுறான். 2 பேரும் போய் தரையிலே உழுகுறாங்க. ஜிமின் கீழே படுத்துருக்கான், சுகா வந்து அங்கே ஜிமின் மேலே படுத்துருக்கான். ஏவா நல்லா பஞ்சு மெத்த மேலே படுத்த மாதிரி இருக்குதா? இருக்குதா? எப்படியே பார்த்துந்தா நல்லா ஜாலியாக இருக்கும் போல சுகா. அப்படி தான் நினைக்கிறேன். சரக்கு போட்டிருக்கியா? இல்லையே, நீ தான் போட்டிருக்க. தருதுல மயிராண்டி எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். ஏபா நல்லா பத்திரிக்கான் பாரு, பஞ்சு மெத்தல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அப்படிதான் நான் இருந்துச்சா? தப்பா இல்லையா? ஏன் நான் மேலே படக்கூடாதா? படுத்தா தப்பா? தப்பிதான்டா, தப்பிதான். நீ நீ வந்து தான் என்ன லவ் பண்ணல, அதுக்கு அதனால என்ன யாரும் தடுக்கிறது. லவ் பண்ணாதவங்களாம் தரலாம். அப்படின்னா நீ தடுக்கிறது, நீ மெட்டு தடுக்கிறது. எங்க இங்கிருந்து கம்பி அட்டே அங்கே கோழி கோழி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? மச்சான் புதுசா வீடு வாங்கியிருக்கான். என்னட்டு அவங்க என்ன சொல்கிறீங்க? வீடு வாங்கியிருக்கீங்களா? அப்படியா? டே நேத்தாண்டா ஃபோட்டோ காமிச்சா? ஆமாம் ஆமாம், வீடு வாங்கியிருக்க. என்ன அதுக்குப்பா? ஏன் எங்களுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிலாம் வைக்க மாட்டிங்களா? வைக்க மாட்டாடா. என்னப்பா இப்படி மூஞ்சி வச்சமா சொல்லிட்டா? அப்போ மூஞ்சி பின்னாடி அடிச்சு சொல்லுவா. கலாயிறான் அல்ல கவலைப்படாதீங்க, என் மச்சான் கூப்பிடுவான். நீங்கள் என்ன மச்சான்? நான் எப்போ சொன்னேன்? ஒரு தட்டி கூப்பிட்றா. முடியாதா? டே கூப்பிட்றா. அடப்படா, அதெல்லாம் அவ்வளோ சீரம் யாரும் வரக்கூடாது. ஏன்னா அது எனக்கு மட்டும்தான், அது என்னோடது. நான் கஷ்டப்பட்டா அது ஒரு ஓகேனது, எனக்கு தேவையானது. அவ்வளோதான் மச்சான் போயிட்டான். சரி ஓகே, அவன் தெளிவாக இருப்பா. மண்டே கழுவி ஹவுஸ் வார்மிங் வைக்கிறேன். அருமா போலாமா? மச்சான் வா வீட்டுக்கு போகலாம். நேரா அதெல்லாம் வருதால நானே போய்கிறேன். ஐயோ மச்சான், சரி குடிச்சிட்டு ஆம்பளை போய் எப்படி போகக்கூடாதுடா. பொண்ணுங்களா பார்த்தா கெடுத்துருவாங்க. நீ எனக்கு எடுக்காம இருந்தா சடா டேப்படா. மிச்சான் அப்படிலாம் சொல்லாது மிச்சான். ஓ மிச்சான் நானும் ஒரு சைடு பார்த்துட்டு போகல, அதுக்கு தானே வர. இது முன்னாடி ஏதோ ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ஏதோ பேசுனா அது சும்மா பாசம் இருக்குதான். அப்பெல்லாம் இல்லை, நான் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு போட்டு தான் வரேன். அடி மச்சான் இன்னும் நல்லா 4 அடி அடி மச்சான் அப்படின்னு சொல்லு. டேங்க வேறு ஜிமினை பூச்சி 4 அடி அடிச்சு போடுறான். என்ன இல்லைடா ஏப்பா உசுது பண்ணிய என்ன அடி சொல்ல, சரி அடின்னு சொன்னேன். அது வலியுமே ஏண்டா தம்ம துணி சரக்கு போட்டிலுக்கு வலிக்கும், மாமியில எறும்பு மாட்டிக்கு வலிக்காதா? ஒன்றையா நிலா எறும்பு மாட்டுன்னு சொல்லாது மச்சான். எறும்பு மனம் தாங்காது. அடிச்சா வலிக்கலை, மன கஷ்டம் ஆகலை, உன்னிக்கு மனம் தாங்காது. சரி அச்சூடு. டேய் ஜாமினா மிச்சா என்ன சரி வேணுமா? சாங்கு கரெக்டா இந்த கிளாஸில் என்ன சரகு அடிக்கிறப்போ வேற லெவலில் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிக்க மச்சா. யார பூனை? போதும் இதுக்கு மொளை மாற்றிட்டின்னு சத்தம் மாற்றிட்டா. என்ன மச்சான் நீ பாப்பா பாட்டு பாடுன்னு சொன்னில, பாடு பாப்போம். இதை குடிச்சா ஒரு மாதிரி அந்த கிளாஸுக்குள்ளே போய் ஒரு மாதிரி சரகு அடிச்சு அப்படியே நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பாட்டாலே வெளியினா கண்ணாடி கோப்பையில் கண்ணமாட்டி நீச்சல் அடி, ஒரு காயத்தட்ட கிட்டா ஓடிப்போ காய்ச்சலட்டா. போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷியல் விஷம்தான். அப்படின்னா தெரியாது, நானே ஃப்ளூக்கில் விட்டேன். சரி நோ ப்ராப்ளம் எனிமே நோ ப்ராப்ளம். வா மச்சான் இப்போ போகலாமா? திரும்பவும் சாங்கா? பாங்கு நோ ஒன்லி ஷரக்கி. ஏன்னா அந்த மேனேஜர் நாதாரினை அது மட்டும்தான் இருக்கிறான். எனக்கு வேணும் பாங்க. ஐயோ மச்சான் கியூட்டா பண்ணுறேனே. மச்சான் இல்லை மச்சான் வா, நான் உனக்கு ரோட்டுகளில் இருந்தால் கிடைக்குமா வாங்கி தரவா? அதெல்லாம் அங்கே கிடையாது.
எடுங்களா எடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டேங்க் செம்ம க்யூட்டாக உட்காந்து பண்ணிகிட்ருக்கான். இப்படிப்பட்ட டேங்க் எவனுமே பார்த்துருக்க மாட்டாங்க. மச்சா மச்சா மேடம் போதுடா போதா. ஏய் நான் எதுங்கெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் சார் அப்படிதான் இருக்கும். ஒன்றால் டேங்க் நாங்கள் சும்மா தான் பார்த்துட்ருக்கோம், உங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்போ பார்க்காம பேர் இருப்பியா? டேங்க் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்கேன்டா. லைட்டாக பார்த்தா அப்போ பார்த்துருக்க ஒத்துக்க. அப்போ எதுக்குடா பார்த்தா? அதான் செமினா அவ்வளோதான்டா. என்கிட்ட கேள்வி பதில் சொல்கிறா. டேய் கொப்ப மோனே பதில் சொல்கிறா. பஸ் எங்கடா ஒரு சொல்ல? டேய் பதில் சொல்கிறா. பதில் எனக்கு தெரியாது மச்சான். தெரியாது நீ இன்னும் தைரியம் இருந்தால் நீ சொல்லுவேன். என் மச்சாங்கிட்ட ஆன்சர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின்னு போட்டு அடி நடிச்சிட்ருக்கான். எந்திரா எதுக்கு இப்போ இப்படி போட்டவன் அடிச்சிட்ருக்க? மச்சான் எது அடிச்சிட்ருக்கான் தெரியலையா? சரிவா போதை நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. போயிட்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தே போகலாம் மாட்டா? அஃப்கோர்ஸ் நடந்தே போகலாம். அந்த தூரத்தில் தானே இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ரூட் தெரியுமா பச்சா? தெரியும் தான் நினைக்கிறேன். குட் ஜாப். இதுதான் இருக்கணும். வாடா போகலாம். வாடா போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜிமினும் அவங்க தான் ஷோல்டரில் 2 பேரும் கையை போட்டுட்டு ஒரு மாதிரி ரோட்டில் வளைஞ்சு போயிட்டுருக்காங்க. டேவங்கெலாம் வந்து செம்ம கூட்டி. ஜிமின் வந்து கொஞ்சம் லிமிட்டான போதை ஓவரு. அதனால அவன் வந்து ஓரளவுக்கு டேவங்க சேஃபாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். வாழ்க்கைய தேடி நானும் போகணும் மச்சான் போகணும். போகாமல் இருந்தால் தப்பாயினும். போதையில் கலந்த சுகப்பட்ட சோடா கலந்து பாடை போகிறேன் மச்சான். கலப்படம் நெகி கலப்படம் அது ரொம்ப தப்பு மச்சான். சாவாச்சன்னதான் உச்சி மண்டிலேருந்து உள்ளங்கால் வரை சும்மா போதையில் அப்படியே ரொம்ப நிற்கலாம். நான் நேரம் நிற்கிறேன். அதுக்கப்புறமா தம்பா போகலாம். கிச்சாப் எங்கே நில்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே அங்கே விட்றா. ஏய் மிச்சா விட்டாதான் நீ போறியடா? போறேண்ணா. சரி ரைட்டா மச்சா. எனக்கு லவ் செட் ஆகாதடா. யாரும் மிச்சா சொன்னா உன் மூஞ்சிக்கல அலா இல்லாமல் தானே இருக்காங்க. அலையில மிஞ்சான் உனக்கு கிடைக்கும். உனக்கு இருக்கிற திறமையெல்லாம் வரிசையாக வந்து உழுவணும். உன் மூஞ்சியை பார்த்தெல்லாம் பயந்து விட்றாங்க தான். வேலை மிச்சான் உனக்கு கிடைக்கும். கிடைக்கும் மிச்சான். நீ வேற நான் இருக்கிற நிலைமைக்கு ஒரு கோஸ்ட்டு தான் என்கிட்ட பேய வரும் போல. அப்படியா சொல்கிறேன்? நல்லது மச்சான். நீ வேணா பாரு. அப்படி இருந்தால் கூட உன் லைஃப் நல்லா இருக்கும். ஏண்டா உங்க அப்பா மோன சும்மா ஃபண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சொல்கிறா அப்படின்னு சொல்ல. ஐயா மச்சான் கோப்படக்கூடாது. வேணும் மச்சான் பாவேண்டா. நான் இந்த சீஸ்லையாச்சும் அடி வாங்காமல் இருக்கேனே அப்படின்றியா? சரி போல்ச்சுப்போ. ஓகே மச்சான். அம்மா இன்னும் 82ன்னா அதோ அது ஒரு பாதை அதுக்குள்ள தான். அங்கிட்டு போனால் முடிச்சதாச்சு மச்சான். ஃபுல்லாக காடாக இருக்குது. அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே இருக்குதா? ஐயா சரி மச்சான் பார்த்து போறியா? சரி பால் அடிப்பேன் ஆடா அப்படின்னு சொல்லி 2 பேர் இப்போ அந்த காட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அந்த காடு வந்து செம்ம இருட்டாக இருக்குது. அதாவது அந்த மரத்துலலாம் கிளையே இல்லை. ஃபுல்லாக ஒரு மாதிரி செம்ம ஹாரராக இருக்குது. வெஜா எதுக்கு போட்டா இப்படிக்கிறா? நான் இங்கே அடிக்கிறேன் அதுவாக அடிக்கிறா. அது சரி. இவ்வளோ ஹாரராக இருக்கிற வீட்டுக்குள்ளே எதுக்கு மச்சான் போனோம்? வீட்டு பார்க்க நல்லா இருக்குமா? அரண்மனை மாதிரி இருக்கும்டா. அப்படியா சொல்கிறேன்? சரி ரைட். நீ சொல்லிட்ட, நான் பார்த்துட்டேன். நான் அப்படியே போட்டேன். போயிடுவியா நீடா? அவ்வளோதால என்னை விட்டு போகிறல்ல நீடா. உனக்கு மட்டும் நான் தனியாக வார்மிங் பட்டி வைக்கலான்னு நினச்சேன். ஹவுஸ் வார்மிங் பட்டியே? ஆமாண்டா. வேணாமா? சரிகிறியா? எரியுதே வா. அப்போ சரி போகலாம் நல்லாவே போகலாம். உயிர் போனால் மண்ணிக்கு, உயிர் போகலன்னா எனக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னுட்டு அவங்க இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அங்கே ஜிமின் அப்படியே மேலே பார்த்துட்ருக்கான்.
ஸோ அந்த வீடு வந்து செம்ம பெருசாக இருக்குது. என்ன மச்சான் இம்மாம் பெருசாக இருக்குது, வீடே பார்க்க நல்லா கருணு கொடுற மாதிரி இருக்குது. நாய் வெறும் ஊழ விட்டு கத்தி நிற்குது. ஐயா மச்சான் உண்மையிலே பேய் விடாது. ஏய் அவன் வீட்டை அப்படி சொன்னா கோல்ட்டு நினச்சிடுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. உனக்கு ரசனை இருக்காதுதான்டா, நீ தான் சரியான செய்ய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ டோரை திறக்கலான்னு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. என்னடா மச்சான் ஆட்டோமேட்டிக் டோரா? சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்க. ஏன் ரொம்ப இருட்டாக இது? ஆட்டோமேட்டிக் டோரா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லல. என்ன மச்சான் சொன்னா பயப்படான் வானல அப்போலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ளுக்குள்ள வராங்க. மச்சான் இருட்டாக இது மச்சான், பயம் மாதிரி இரு, புதுசாக வேற வருது. போயிட்டு வா. இங்கேயா நல்லா இருக்காது, செருப்பால் அடிப்பேன். அங்கே போயிட்டு வாடா, அதான் இருக்கு. லைட்டு போடு மச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடலான்ட்டு அங்கே தடுமா சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட போய் நின்றா. அவன் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆன் ஆகுது. தேங்க்ஸ் மச்சான், என் மேலே உனக்கு நெம்ப பாசம். எனக்கா சரி அப்படின்னு சொல்லி அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். அது என் பக்கத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணுறான். ஸோ ஒரு பிளாக்காக நல்லா ஸ்மோக்கி டைப்பில் ஒரு உருவம் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கா. என்னது கண்ணர் ஒழுங்காக தர மாட்டேன்றதா? அவங்க இப்போ அப்படியே நல்லா கண்ணு தேய்ச்சிட்டு போகிறான். என்னமோ கண்ணு அப்படி தருது. நாளைக்கு கல்லாய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் போல. அங்கே ஜிமின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்துருப்பான். அங்கே அப்படியே அவனுக்கு மேலே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு மாதிரி யாரோ அங்கே நடந்து போகிற மாதிரி வேறு சவுண்டு கேட்குதா. என்னது எனக்கு நடந்து போகிற சவுண்டெல்லாம் கேட்குது. ஐயோ அதான் எனக்கு யாரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ பொம்பளை பிள்ளை வாய்ஸ்லாம் கேட்குது. என்ன 2 பேர்த்தையும் கொடுத்தலாம் வச்சுருக்கானா? என்ன இது வாடிக்கு மேலே ஆள் விட்ருக்கானா? என்னதான் இது சவுண்டா கேட்குது. டேய் டேங்கே அப்படின்னு சொல்ல. எங்கே தான்டா இருக்கேன்? இங்கே தான் இருக்கேன் மச்சா. டேங்கே என்ன இது சவுண்டே இல்லாமல் இது? இது நம்ம வந்து வழி மாதிரி தெரியலையே மச்சான், பயம் மாதிரிதான். இந்த ஊட்ட கட்டுவேன் கிளம்ப மாட்டான். என்னடா இவன் இத்தனை ரூமை கட்டி போட்டு வச்சிருக்கான் மச்சான், பயம் மாதிரிதே. இப்போ ஜிமின் அப்படியே ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான். இதுதான் அந்த காலத்தை ஊட்ட வாங்கி கூடாதுன்னு சொல்லிட்டு காதில் ஜவுலாம் கிளியுது. தகாலி நம்ம இருக்குது. உள்ளதான் அந்த ரூம்குள்ளே கால் வைக்கிறான். ஐயா பெருமாளே, என்னது ஒரே ஐடி சவுண்டாக இருக்குது. ஐயோ டேங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் தான் பயந்த 10 செகண்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். டே இங்கே ஏண்டா ஹாலில் உட்காந்துருக்கேன். ஏண்டா அங்கே போன்னு வந்ததுலேருந்து இங்கே தாண்டா உட்காந்துட்ருக்கேன். நான் அடம்பிச்சான் வீட்டுக்குள்ளே என்னென்னமோ இருக்குதுடா. ஏதோ டொம்முன்னு சவுண்டெல்லாம் கேட்குது. மழை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கண்ணா தடுமா எழுந்திரிச்சு ஜன்னலை எட்டி பார்க்குறான். ஏண்டா காக்கத்தில் சவுண்டு கேட்டுட்ருக்கு, காற்று தானே அடிக்குது. எங்கே இடி சவுண்டு கேட்குதா? எனக்குலாம் எதுவும் கேட்கலாம், உனக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக கேட்குதா? டே மச்சான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். சரகு போட்டு வளர்றேன்னு தெரியுது. இப்போ சம்படுத்தவங்க டவுன் இப்போ அப்படியே ஸ்டாண்டர்டாக எழுந்திரிச்சு நிற்கிறான். ராரா ஏண்டா என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ராரா சொல்லிட்டு மச்சா நான் சொல்லடா, வேறு யாரோ சொல்கிறாங்க பாரு. என் வாய் எப்படியா இருக்கும்? வேறு யார் சொல்கிறா? யார் இது? என் வீட்டில் இருக்குது. ராரா மறுபடியும் போடுறா. கேட்குதா? மேலேருந்து கேட்குது மச்சான். எனக்கு ஒரே அள்ளி கிளம்புது. 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். நான் வரவே மாட்டேன், உன் வீட்டுக்கும் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோதான் தாஸ் ஆகும்னு சொல்லிட்டு விட்டு குடுன்னு ஓடி போய்ட்றான். பயந்தாங்கோலி என் வீட்டில் என்ன தவிர எவனும் இருக்க முடியாது. நான் பர்மிஷன் கொடுக்கணும். நான் கொடுத்தா மட்டும்தான் எல்லோரும் இருக்கணும். எங்கே வர சொல்கிற? எங்கடா வரணும்?
மேலே இருந்தானே சவுண்ட் இது வரேன். அங்கே இரு, அங்கே இருந்தா வந்துட்டேன், இந்த வரேன். ராராவாம்ல, இந்த வரேன். டேங்னா இப்போ அப்படியே படியில் தரு மாதிரி ஒரு மாதிரி உருண்டு புரண்டு மேலே ஏறிட்டு இருக்கான். எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது இந்த படியிட்ட. ஏன் கீழே வர மாட்டானா? நான் தான் மேலே பண்ணுமா? சரி போவான், மேலே தானே பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா ஒரு மாதிரி தடு மாதிரி அப்படியே கதவை திறக்கிறான். ஏன்னா ஒரு இருட்டார் இது. ஏய் வந்துட்டா, என்ன சொல்லணும்? எதுக்கு வர சொன்ன? ஆமாம், எதுக்கு வர சொன்ன சொல்லு, எதுக்கு வர சொன்ன சொல்லு. ஒரே இருட்டார் இது. ஏப்பா இருட்டுறவங்கள வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்க? தப்பார் இது. லைட்டு போடு, கண்ணு திரும்ப மாட்டேன்றது. போடுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேர்ன் பண்ண டேங் மூஞ்சிக்கு முன்னாடி யாரோ வந்துட்டு நின்ன மாதிரி தெரியுது. யார் இது வந்து நின்று டபுக்குன்னு போகிறது? டேய், எனக்கு இது ஒரு கண்ணு தான், எத்தனை கண்ணு உள்ள வச்சு சுற்றிட்டு உட்காரா? நெல்லுன்றாளா? நின்று பேசு, அவ்வளோ தைரியமா இருக்குதுல்ல, நின்று பேசு. முத லைட்டு போடுன்னு சொன்னேன், அது உன் காதுலேயே கேட்க மாட்டேன்டுது. இது என்னோட வீடா, இங்கேருந்து கிளம்பிப்போ. இதை சொல்கிறதுக்கு நான் மேலே வந்து குடுன்னு வேலை வந்தேன், இல்லை கீழே இருந்து மேலே வந்தேன். ஏண்டா டே, இது ஏன் வீடா? நீ யார் என்னை வெளியே போவேன்னு சொல்கிற? சாரி, நீ எதுக்கு என்ன வெளியே போகணுன்னு சொல்கிற? என்னால் போக முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் மை ஹவுஸ். இது என்னோடதா? ஏய் சொன்னீங்க உன்னோடதா? ஓ, அப்போது புரோக்கர் பையன் உன்னை ஏமாத்திட்டேனா? நைஸ் மீட்டிங்க, கை கொடுங்க, 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிடலாம், ஓகேவா? கரெக்டான டேட்டில் அமௌண்ட்டு கட்டிடணும். நான் பாதி அமௌண்ட், நீ பாதி அமௌண்ட். நான் கொஞ்சம் அமௌண்ட், நீ முக்கால்வாசி அமௌண்ட், ஓகேவா? கை கொடுப்பா. எம்பிட்டு நேரம் கை நீட்டின்னு இருக்குது, கை கழிக்குதா? அங்கே இப்போ ஒரே ஒரு கை மட்டும் அப்படி நீட்டுற மாதிரி தெரியுது. நீனு சரியாகவே சாப்பிட மாட்டேன்றா பாரு, எலும்பு தோலுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே அந்த கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்ச கையை அவன் விட மாட்டேன்றான். என்னோட கையை விட ஏடா, நானே ஒரு ஸ்டெடிக்கு பிடிச்சா நீ வேறு விடுன்ட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்னா அப்படியே நகண்டு போய் சுவிட்சை போய் தேடுறான். கிடச்சிச்சு. சுவிட்சை போடுன்னு நேரமாக காத்தின்னுறேன். வேற சுவிட்சை போட்டு அப்படியே உட்காந்து டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன கை மட்டும் இருக்குதா? அழகனா? என்னப்பா அழகனா? என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமாகவே தெரியலையா? நேரில் வந்து பேச, சும்மா உட்காந்து காற்றுல பேசிகிட்டு இருக்கா. டேய், என்னோட வீடுன்னு சொல்கிறல்ல, இங்கேருந்து வெளியே போ. அடப்பறா, ஸ்வீட் வயசில் பேசிட்டு உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலன்னா இனிமேல் நான் உன்னை விட்டவே மாட்டேன். உன்னை பிடிச்சி வச்சுப்பேன். அங்கிட்ட ஓங்கி போப்பிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். அங்கே அந்த கையை இன்னும் விடவும் இல்லை. என்ன சொன்ன? திரும்ப சொல்ல. உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். அப்படி இல்லை, உன்னை நானே இங்கே பிடிச்சி வச்சுப்பேன். திரும்ப விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு வந்தவங்களை நான் எத்தனை தட்டி பயமுடுத்திருக்கேன் தெரியுமா? அந்த அளவுக்கு ஒழுங்கு மரியாதை போயிடும். அப்படி இருக்கிறவங்க இங்கே ஆவியாகவே இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்களா? ஓ, நீ கோஸ்டா? அது சரி, மறந்துட்டேன். இதான் எனக்கும் வேணும். என்னை விட்டு போக மாட்டேதானே? மாட்டேன். அப்போ நீ தான்டா என்னோட ஆள். இல்லை புரியல. ஏய், நான் பேய்டா. யாரும் இல்லைண்ணா, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ தான் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னல, அப்போ நீ என்னை விட்டு போகவே கூடாது. நீ தான் எனக்கெல்லாம். யானை எவ்வளோ நேரம் தான் சிங்கிளாகவே கடந்து சாகுறது. நீ இருக்க மாட்டேடா, நீ இருப்பேன்னு சொல்லிட்டேடா, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்ருக்கியா? ஆளோட நேம் கேட்காம இருந்தால் தப்பாக இருக்கும். உன் பேர் என்ன? ஃபுல் முறையத்தை என் கையை விட்டுன்னு சொன்னேன். நீ தான் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டல, நீ இனிமேல் என் கூட தான் இருக்கணும். நீ வேற என் கையை விட்டு உருவிட்டு போயிட்டே இருக்க. எங்கள் அப்பத்தா கட்டி விட்டுச்சு என் கழுத்தில்
பேய் இருந்தா அசால்ட்டாக இதை வச்சு உன் கைகளை வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் கழுத்துலேருந்து இப்போ ஒரு ரோப் மாதிரி கட்டியிருப்பான் ஒரு ரெட் கலரில். அதை அப்படியே கழட்டி ஜங்கு கூட கையோடு சேர்த்து அப்படியே கட்டிடுறான். இப்போ தான் என்ட்ரோ தரேன், அது நம்ம ஜங்குக்கு தான். அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்காண்டி என்னோட கையை கட்டி போட்டுட்ருக்க? ஏய், நீ தானே சொன்னா என்னோட எங்கேயும் போக மாட்டேன், நீ நான் லவ் பண்ணுறேன்னா. ப்ரப்போஸ் பண்ண மறந்துட்டா. ஐ லவ் யூ. சின்ன லவ். டேய் சொல்லும் போது என் கையை விட்றா, டேய் என்னை விட்றா அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு போட்டு போராண்டிட்டு இருக்கான். அங்கே டேவங்க போட்டு பயமுறுத்தலாம் பார்த்தா டேவங்க எந்த இதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து டேவங்க எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. உன்னோட மூஞ்சி கடையிலே காட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே டென்ஷனாகி அவனோட ஃபுல் வர கோஸ்ட் உருவத்துக்கு வரான். ஏய் என்னது மாறு விஷயம் போட்டு கால் திறந்துருக்க? என்னப்பா இது பொண்ணு பார்த்தா அவனுக்கு என்ன மாறு விஷயம் போட்டு மாதிரியா தெரியுதா? ஹாலோவின் கொண்டாடிட்டு வரியா? போ, அது ஒன்றும் கிடையாதா, போய் மேக்கப்பு கழிச்சிட்டு வா. போ நான் உண்மையிலே கோஸ்ட்டு தான். டேய் சும்மா உட்காந்துட்டு சரி விட கோஸ்டா இருந்துட்டுப்போ. அதான் சொல்லிட்டேல லவ் யூ. பார்த்தா என்னோட கையை வந்து கழட்டி விட. பார், இது என்னோட வீடா, இந்த இடத்துலேருந்து நீ கிளம்பி போகும்போதா உனக்கு நான் சொன்னால் புரிய மாட்டேன்டுதா. நீ என்ன சொன்னாலும் புரியாது எனக்கு. ஏன்னா எனக்கு இந்த வீட்டையும் உன்னையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. பேயா இருந்தாலும் பார்க்க அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்டாரு எனக்கு இந்த மாதிரி வேணும். ஏன்னா அடுத்த ஃபங்க்ஷன் வருதா, நாங்கள் இந்த மட்டும் எங்கள் ஆஃபீஸில் ப்ளே பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். எனக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். டேய் நான் ஒரிஜினலாக கோஸ்ட்னு சொல்லிகிட்ருக்கேன், என்னை வச்சு நீ என்ன ஃபன் பண்ணிகிட்ருக்கியா? ஃபன்னா எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஃபன்னிக்கு நான் அசிங்கமாக பேசிகிட்டு வேண்டாட்டே. அங்கே ஜங்குக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு பேன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவனடா பயப்படாமல் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அங்கே வெறி ஆகிட்டு இருக்குது. உனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம் சுத்தமாக செட் ஆகலை. நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போகலாம், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கி தரேன். எதா பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி தரியா? பைத்தியமாடா நீனா? மேலே கொஞ்சம் லைட்டாக பைத்தியமாக தான்டா இருக்கேன். என்ன சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பார்த்துக்கலாமா? ஏ மென்டல், நான் பேய்டா. யாரடா இல்லைன்னு சொன்னா? என்னால் அதை சுத்தமாக நம்பவே முடியல. உன்னை தொடுறேன், உன்னை ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் எப்படிடா நீ பேய் மாதிரி தெரியும்? ஷோ அதான் எனக்கும் தெரில. எப்படி? ஏன்னா என்னோட பாட்டி வந்து அவங்க எனக்கு பேய் தெரியும், ஓட்டுவாங்களா? இங்கே பாரு, நீ என்னை விட்டுரு, நான் போகிறேன். எனக்கு இந்த வீட்டை நீயே வச்சுக்க. ஆனால் இந்த வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஆனால் உன்னோட பாட்டி பேய் ஓட்டுறவங்களா இருக்காங்கன்னு சொல்கிறேன். அவங்க என்னை விரட்டிட்டாங்கன்னா அவங்க யாரா விரட்டுறது? நீ என்னோட ஆள், நீ இங்கே தான் இருக்கணும். நீங்கள் இந்த இடத்த போகக்கூடாதா? நான் ஏன் ஃபஸ்ட் எப்படி பேசிகிட்ருக்கேன்? ஐயோ ஏய் நீ பாரு, நீ ஃபுல்லும் பிறத்த இங்கேருந்து கிளம்பி போன்ற பார்த்துக்கோன்ற கிளம்புன்ற ஒரு முடிவு நீ தெளிவாக எடுக்க மாட்டியா? பேய் மாதிரி பாவம் என் ஃப்ரெண்டை வேறு பயமுறுத்தி விட்டுட்ருக்கா. பேய் மாதிரி எதுக்கு பயமுறுத்தும்? இந்த இடத்த விட்டு கிளம்புறது தானே பயமுறுத்தும். ஃபஸ்ட்டு நீ என்னை விட. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கா. நம்ம மேரேஜ் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும், சரியா? மேரேஜ் பண்ணி ஆகணுமா? முட்டாளாடா நீ, போய் கூட போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா? டேய் எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்கிறாங்க பார்த்தியா? நீயும் அதான் சொல்கிறான். ஏன்னா ஆமாம், எனக்கு பெரிய சைக்கோன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அட பாவி, பேயாக இருந்தாலும் விட மாட்டோம் போலையே. ஸோ அவங்க தான் ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம டேவங்க வந்து அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறோம். ஜங்குக்கு இன்னும் அப்படியே சோஃபா பக்கத்தில் உட்காந்துட்ருப்பான். ஒரு மாதிரி அந்த கட்டை எப்படா அவுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். டேவங்க அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹே டார்லிங் இல்லையா? ஏன்னா டார்லிங்கா? ஹேய் என்ன விளாட்றியா? என் கையை இங்கேருந்து கழட்டி விட. நான் ஏன் பண்ணணும்? என்னாலலாம் பண்ண முடியாது. நேற்று ஏதோ ட்ரீம் பண்ண நினச்சேன்.
அது உண்மைதான் போலயே. ஆ எங்கே பாரு, எனக்கு நீ எந்த எக்ஸ்பிளைனும் தராடா. அதை சொல்கிறல நேற்று, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா. நம்ம 2 பேரும் சீரியஸாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அறிவு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. சரியான லூஸா நீ? எனக்கு உனக்கு கண்டாலே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிற. இது என்னோட வீடு. ஒழுங்கு மாதிரி தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடா, இல்லை நான் பண்ண வைப்பேன். நீ என்ன நினச்சாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். நீ தானே சொன்ன என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னா. ஸோ வேறு வழி இல்லை, நீ என் கூட தான் இருந்தாகணும். நீ என்ன ரொம்ப அடிக்டாக வச்சிட்ட. நீ நீ சரியான சைக்கோ தெரியுமா? ஒரு பேய போய் நான் செத்துட்டேன். டேய் போடா, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலுமா? சரி நம்ம வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஷாப்பிங்? நீ 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 பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு. வியர்டாக தான் இருக்கும். அது நான் என்ன பண்ண முடியும்? மொத்தம் என் கையிலேருந்து கழட்டி விட. ஓ விட்டா தப்பிச்செல்லாம் போக மாட்டியா? என்னால் இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கையில் இருக்கிற அந்த கயிறு அப்படியே கழட்டி விட்றான். ஸோ ஜங்குக்கால மூவும் பண்ண முடியாது. அவனுக்கு இந்த வீடு தான் எல்லாமே. அவனால் அந்த வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. ஸோ போனாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இந்த இடத்துல வந்து வேறு இடத்த இருக்க நீ டெலிபோர்ட் ஆக முடியுமா? இந்த வீட்டுக்குள்ளே என்னால் எங்கனால ஆக முடியும்? நீ பேயா? நான் பேய் தான். அப்படியா? எனக்கு என்னமோ நம்புகிற மாதிரி இல்லை. மேஜிக் தெரியுமா உனக்கு? நல்லா மேஜிக் பண்ணுறடா நீ. எங்க ஒன்று பண்ணி கட்டு. நான் மேஜிக் பண்ணல, நிஜமாலே நான் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போகிறான். சூப்பர், இப்போ எங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் இப்போ அப்படியே பேக் சைட் டர்ன் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே பின்னாடி நிற்கிறான். நான் தான் சொல்லலை, நல்லா மேஜிக் பண்ணுறேன். நான் அப்போ சட்டுக்கா மேஜிக் ஷோ ஓப்பன் பண்ணுவா, உன்னை வச்சு காசு பத்துருவா. டே நான் ஒன்றும் மேஜிக் பண்ணலடா, நான் சீரியஸாக இங்கே நான் பேயின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீ நான் நம்ப மாட்டேன்ற. என்னால் எப்படி நம்ப முடியும்? இவ்வளோ அழகான பையன் தபக்குன்னு ஒரு பேயாக மாறுறான்னா என்னால் நம்ப முடியாது. ஜங்குக்கு தான் இப்போ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணுறான். அங்கே நிறைய பேர் ஜங்குக்கு அந்த இடத்துல வச்சு சாவடிச்சிருப்பான். சவுண்டெல்லாம் பேயா அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே அவங்களோட கண்ணுக்கு தெரியுறாங்க. பாத்தியா எத்தனை பேர் நான் இங்கே சாகடிச்சிருக்கேனா? நீ சாகடிக்கணுமா என்ன? அட இவங்களா ஏறா? ஏய் வீட்டுக்குள்ளே வந்துருக்கீங்களே, பார்ட்டி பண்ண வந்திருக்கீங்களா? அண்ணா நாங்கள் யாரும் பார்ட்டி பண்ண வரல. பின்ன எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்களாம் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க. அப்போ நான் யார்? ஏய் வலிமையெல்லாம் கிளம்பிப்போ. நாங்கள் கோஸ்டா? சரி சரி, எங்கனாலும் ஓரமாக இருந்துட்டு போங்க. நீங்களும் அமௌண்ட்டு பாதி கட்டணும், புரியுதா? சத்தம் இல்லாமல் இருக்கணும், தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லைன்னா என்னோடய பார்ட்டியை கூப்பிட்டு வந்து மொத்தத்தையும் விரட்டி விட்டுருவேன். அமைதியாக உட்காருங்கடி, போங்கடி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த கோஸ்ட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு போய் ஓரமாக போய் உட்காந்துருதுங்க. என்ன நடக்குது இங்கே? அதெல்லாம் என்னென்னமோ நடக்கும்டா. அங்கே இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? மச்சான் டேங்கி ராரா சரி சிக்கிறாரா சிக்கி சிக்கி சிங்கிச்சா சீரா சிஞ்சிக்கு சீரா மச்சான் டேங்கி வீடியும் மட்டும் அழகாக இருக்குது. அடடா அற்புதம் அற்புதம், வெரி வெரி பியூட்டிஃபுல். என்ன மச்சான் மேலே என்ன பண்ணிட்டு இருக்க? டேங்க இப்போ அப்படியே கீழே இறங்கிறா. டே ஜிமினா, எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சா? உனக்கு ஆள் கிடச்சிருச்சா? யாரு? என் பேர் என்ன? ஏய் உன் பேர் என்ன? சொல்ல முடியாது. சொல்கிறியா இல்லை அந்த கயிறு? ஜங்குக்கு. குட் ஜாப். அவனோட பேர் ஜங்குக்கா. ஜங்குக்கா எங்கே நீங்க? யாரு? என்ன மச்சான் யார் இது? பாய் ஃப்ரெண்டா? அடே அற்புதம். எங்கடா காணா? கண்ணு முன்னாடி தானடா நிற்கிறான். கண்ணு முன்னாடி நிற்கிறானா? எங்கே நிற்கிறான்? என் கண்ணி எதுவுமே தெரியலையே. ஏய் அவன் கண்ணி ஏன் தெரிய மாட்டா? மேஜிக் போலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. என்ன சொல்கிறேன் மச்சான், மேஜிக் மேனா? ஆமாண்டா மேஜிக் மேன் தான்.
அவனுக்கு காட்டுவோம் போத. அதெல்லாம் முடியாதா, எனக்கு அதுதான் பண்ண தெரியாது. நடிக்காதுடா, காட்டுடா, ஷையாகாது. மச்சான் அவன் காட்ட மாட்டேன்றான். நீ வேணா அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுவா. ஹலோ வணக்கம். வணக்கம்பா. ஹலோ வணக்கம். கை கொடுங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் கூச்சப்பட்டு நின்றுட்டுருக்கலாமா? டே மென்டல், அவன் பின்னாடி நிற்கிறான்டா. அதுக்குள்ளேயுமா ரவுண்ட் அடித்து லிஃப்ட் போட்டு பின்னாடி போயிருக்கீங்க? ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். நல்லா இருங்கோ, நாசமாக போகாதீங்கோ. எது பொருளை நல்லா இருங்கன்னு சொன்னேன் மச்சான். என்ன மச்சான் வாலி கையெல்லாம் கொடுக்க மாட்டானா? கை கொடுறா சொல்கிறல்ல. அங்கே டவுன் மிரட்டினோடனே அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படி அவனோட கையை மட்டும் அப்படியே நீட்டுறான். மச்சான் என்னது கை மட்டும் வருது? அதான் சொன்னேனே மேஜிக் மேனு. மேஜிக் மேனா? இது நேற்று நடந்தது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ அது கனவு இல்லையா, நிஜமா? ஐயோ அதான் சார் நீங்கள் உண்மையிலே பேயா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஒரு பாத்திரம் பொருள் எல்லாம் டம்மு டம்முன்னு இப்போ கீழே உழுகுது. யார் அது? ஜனல் அடிக்க மாட்டீங்களா? எதுக்கு இப்போ இப்படி கத்துடிக்குது? கத்துடிக்குதா? டேய் அந்த பேய் கொலை கண்ணில் இருக்குதுடா. அப்படிதான் தெரிலையே, என் கண்ணுக்கெல்லாம் தெரில. அதனால சிரிச்சுட்டு தானே இருக்கான். சிரிச்சிட்டு இருக்காண்ணா. எப்பா டேய் அவனுங்க மூஞ்சியை கட்டுறா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து கையை விட்டு கேட்டுங்க பாஸ் கையை விட்டு கேட்டுங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே அவனோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ அவனோட ஃபேஸை காட்ட அவனோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக, அவனோட லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரையாக, அவனோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில், அவனோட ஹேர்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ஒரு மாதிரி பேய்கன்னு நல்லா பயங்கரமாக வந்து நிற்கிறான். பார்த்து ஜிமினுக்கு அவ்வளோ தான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனை தெரில, ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கான். என்னது எதுக்கு இப்போ வீட்டில் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு ஆயம் மூணுங்கடாலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே எல்லாம் போய் சத்தம் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நின்றுறாங்க. சரி ஒரு மாதிரி காது வலிக்குதா சரி அப்படின்ட்டு இருக்கான். அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே ஜிமினை ஒரு கிக் பண்ண பேய் 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 பேரடா அவங்களாம் ஒரு மேஜிக் கும்பிட்றான். டேய் நிஜமாலே பேய் தான்டா. அடப்போடா இருந்துட்டு போடா, நீ இருந்துட்டு போடா, நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நகரலான்னு போகிறப்போ டே அவங்க இப்போ அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். எங்கே போகிறா? டேய் நான் வீட்டுக்கு போகிறேன்டா, ஊர்றா என்ன இங்கே பரும்பச்சான் சேர்ந்து சாவலான்னு நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொல்லியிருப்பேன். சேர்ந்தெல்லாம் உண்மையிலே சாக முடியாது மச்சான். அதெல்லாம் இல்லை, வா நம்ம ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங்க என்னத்துக்கு? போகலாம்டா, அவனை கல்யாணம் பண்ணி போகிறேன். ஸோ அதனால் போகணும், ட்ரெஸ் எடுக்கணும். தூங்குறதுல போய் தூங்கி நான் போயிட்டு 4 நாள் 40 நாள் கழிச்சு வரேன். ஓகேவா? 40 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம். அப்போ தான் அதுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குமா கேள்விப்பட்டேன். முடியாது முடியாது, போய் தான் ஆகணும். சரி போகலாம், என் உயிர் எனக்கு இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேருமே அங்கே வண்டியில் தான் போயிட்டுருக்காங்க. வச்சா பேய் என் பக்கத்தில் உட்காரலையா? அவன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்க. எதே ஐயா சாமி உங்களுக்கு அவன் மேலே இருந்தா அவன் மேலே மட்டும் காட்டுங்க, என் மேலாம் காட்டாதீங்க. புள்ள பூச்சி அடிச்சாலே செத்து போயிடும், அதனால இங்கிட்டலாம் வந்துடாதீங்க. வேற யாரா என்ன சவுண்டு கேட்குது? முகர கட்ட தெரியுது. சி சார் தொண்டை வர மாட்டேங்குது. ஐயா டே பயப்படாதடா, அவன் ஒருத்தன் பயப்படாமல் இருக்கான், நீ என்ன பயந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ மனுஷனே கிடையாதுங்க. என்னடா சொல்கிறா? அதாவது அவன் மனுஷன் தான், ஆனால் அவனுக்கு இந்த ஈவி இறக்கும் கர்மம் அந்த பயம் அது எதுவுமே அவனுக்கு கிடையாது. பயம் கிடையாதா? கிடையாதுங்க, அது ஒரு சைக்கோ, சரியான சைக்கோ. அவன்கிட்டலாம் யாருமே 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாது. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு நானே இருக்க முடியாது. ஆனால் எப்படி நீ ஃப்ரெண்டானா? அதாங்க எனக்கும் தெரில. ஆயிட்டே ஒரு விதத்தில் அவனுக்கு கொஞ்சம் நல்லவன் தான். சைக்கோவாக இருந்தாலும் கொலை தான் பண்ண மாட்டான், மற்றபடி எல்லாமே பண்ணுவான். அது சரி. ஆனால் அவன் நான் பேயின்றதை நம்ப மாட்டான். அவன் நம்பவே மாட்டாங்க. அவன் எதை கண்ணால் பார்க்குறானோ அதை தான் நம்புவான்.
ஆனால் நான் பேயின்றதை கண்ணால் காட்டினேனே. அவன் அன்றைக்கி நைட் என்ன நினச்சிருப்பானோ அதை அப்படியே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். என்னையா அவனால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியாது பாஸ், என்னை விட்ருங்க அட்டச்சி டம் பீஸு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் ஜிமினை பிடிச்சி திட்டிட்டு வந்துட்டுருக்கான். திட்டிங்க எவ்வளோ நாளும் திட்டிங்க, ஆனால் உசுரை மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி உயிர் பயத்தை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே 3 பேருமே அங்கே ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி செம்ம காண்டோடு டேவங்க முறைச்சிட்ருக்கான். டேவங்க அப்படியே சம்மந்தமே இல்லாமல் கூலாக அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துட்ருக்கான். இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, எனக்கு நல்லா இருக்கா சொல்கிறா? ஒன்று தானே கேட்குறேன். நல்லா இருக்கு மச்சான். ஒன்றும் இல்லைடா ஜங்குக்கு சொல்ல. அவன் என்னை ரசிக்கிறான்டா. கையிலங்கிடும். பேய்க்கும் மனுஷனுக்கும் காதல் இவ்வளோ கேவலமான காம்பினேஷன். இவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? என் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க பாட்டி. சாமல்ல பாட்டி கால் பண்ணலாமா? ஓ ஃபோன் பெட்டில் இருந்து என் பாட்டி ஃபோனுக்கு ரிங்கு போச்சு. அவனை கொட்டையை உடச்சிருவேன். போக மாட்டேன்னே சத்தியமாக சொல்கிறேன். என் உயிரே விட்டு போகாது. பாட்டிக்கு பில்லு போயிடுமா, ரிங்கு போயிடுமா, அந்த பயம் இருக்கணும். பயம் மட்டும்தான்டா இருக்குது. ததில் நாய் உன்னே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கா? பாரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்போதைக்கு எனக்கு எந்த விஷயமும் பேச தோணலை. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? அவனோட ஒரிஜினல் உருவத்தை நல்லா காட்ட முடியுமா? என்னால் அது முடியாதா? போய் சொல்லாதா? காட்ட முடியாதான்னு சொன்னேன். எங்கடா அந்த ரெட் கலர் கயிறா? என்ன நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஒரிஜினல் உருவத்தை காட்டுறான். அவங்க இன்னும் பிடிச்சி போயிடுது. யோடா மொத்தம் அப்படின்னு சொல்லி என்ன மச்சா எச்சி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு போய் நாள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ இதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இவர் காற்றுல கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காரு? யார் எங்கே நிற்கிறா? அவன் கொஞ்சம் பைத்தியம். அப்போ அப்படி தான். ஏய் யார் பைத்தியம்? அவன் யாருக்கும் தெரில. இங்கே ஒருத்தன் நிற்கிறேன்னு. இல்லையே, எங்களுக்கு யாரும் அப்படி தெரிலையே. யார் நிற்கிறாங்க? என் பேர் ஜங்குக்கு. ஒரு மெஜிஷியன். நான் பேயிடா. நான் ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது. அவங்க நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் ஒரிஜினலாக ஒரு போட என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஓஹோ பாய் ஃப்ரெண்டா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பைத்தியம் நினச்சிட்டு அவங்க அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. எல்லோரும் எப்படி போகிறாங்க? எல்லோரும் போகிறது தானே, போயிட்டு போகிறாங்க. விடு, நீ ஏன் போகல? எனக்கு தலையெழுத்து, போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். குட் ஜாப். ஓகே பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் போடுறாங்க. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி செம்ம வியர்டாக இருக்கா. என்ன இவன் இந்த மாதிரி ஓவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அது எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா, மச்சா எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே கிளம்பு. நாங்களும் உள்ளுக்குள்ளே போய் ரொமான்ஸ் பண்ணலாம். நல்லா பிரமாதமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணான்ட்டு அவங்க தான் அப்படியே ஹாலில் உட்காந்துருக்கான். செம்ம டயர்டா. எனக்கு தூக்கம் வருதுடா. இங்கே பாரு, உன்கிட்ட நான் பேசணும். உன்னை என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியல. எது பேசுகிறதா இருந்தாலும் உன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்து பேசு. இல்லைன்னா நான் பேசுகிறத நான் கேட்க மாட்டேன். சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோங் தான் இப்போ அப்படியே சிரிக்கிறான். சிரிக்காத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போ அப்படியே ஒரிஜினல் உருவத்துக்கு வரான். அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டோங் பாஞ்சு வந்து கிஸ் பண்ணுறான். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. சரி சொல்லு. இந்த வீடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீட்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்ணும். ஆனால் என்னோடய ஃபேமிலிஸ் இந்த வீட்டு மேலே ரொம்ப ஆசைப்பட்டா என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்களும் என்னோடய ஃபேமிலிஸ் தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிறத கேளு, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். சரி சொல்ல. ஆனால் அடுத்ததாக அந்த ஃபேமிலி என்னையும் கொல்றதுக்காண்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும்
அவங்க பிடியில் மாட்டி இறந்துட்டேன். அவங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளே வச்சு எரிச்சிட்டாங்க. இந்த வீட்டை நான் செத்த பிறகு அந்த தீ இன்னும் அணையலை. அதனால் நான் இந்த வீட்டையே மொத்தமாக எரிச்சு விட்ருக்கேன். ஆனால் இந்த வீட்டை, இந்த இடத்த மொத்தமாக விற்றுட்டு அவங்க வேறு சைடு வீடு பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் தான் இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நானே கொண்டுட்டேன். ஓ சரி, அதுக்கு இந்த வீடை எனக்கு யாருக்கிட்டையும் கொடுக்கறது பிடிக்காதா? ஆனால் என்னால் உன்னை விட்டு போக முடியாது. எனக்கு தெரியும். இப்போ புரியுதா? நான் ஒரிஜினலாக கோஸ்டா? ஓ, அப்போ நீ உண்மையிலே கோஸ்டா? ஆமாம், நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது. அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அதான் செத்துட்டல. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ பைத்திய மாட்டியா? இங்கே பாரு, நீ எப்படியும் உனக்கு அடுத்து சாவு கிடையாது. நீ செத்துற. எனக்கு இந்த மனுஷங்களை லவ் பண்ணி லவ்வே பண்ணதில் தான் எனக்கு போர் அடிச்சிருச்சு. நீ எனக்கு ஒரு லாயலாக தானே இருப்ப. நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட மட்டும்தான் இருப்ப. இது எனக்கு போதும். என் கூட பேசுவா, உன்னை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு அதுவே போதும். எனக்கு பிடிக்கிறப்போ உன்னோட இந்த அழகான முகத்தை என்கிட்ட காட்டுற. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கும். பின்ன என்ன? நான் சாகிற வரையும் நீ நானும் சேர்ந்து லவ் பண்ணலாம். நான் செத்த பிறகும் நீ நானும் சேர்ந்து சொர்க்கத்தில் லவ் பண்ணலாம். புரியுதா? சீரியஸ்லி நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியுதோ? பேசிக்கலி ஐ ஆம் லிட்டில் பிட் சைக்கோ. என்ன புக்கில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஸ்டோரி தான் புக்கில். லாஸ்ட்டில் சரி கொஞ்சமாச்சும் எண்டிங் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் லிட்டலாக ஒரு எண்டிங் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் முடிச்சு விட்ருக்கேன். பட் ஆனால் ஃபுல்லாக நான் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஜங்குக்கு சாவடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அப்பா வந்துடாதீங்க. ஏன்னா எதாவது சொல்லிட்டுல ஃபன்னே. அதுக்கப்புறம் எப்படினாலும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்து செத்தா 2 பேர்த்து சாவடிப்பா இந்த ஷேடோ. அண்ட் இதில் உங்களுக்கு அவ்வளோவா ஹர்ட் ஆகிருக்காது. ஃபுல்லாமே ஃபன்னாக தான் ஆகிருக்கும். ஸோ எப்படி இருக்குது இந்த ஸ்டோரி? நானும் என்னோடய மாப்பிள்ளையை சேர்ந்து கதைச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபைனாக கொண்டு போய்ட்டுருந்தோம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி நான் குடிக்கல. நான் கொஞ்சம் மொத்தமாக மாற்றி விட்ருக்கேன். கொஞ்சம் மட்டும் அவன் சொன்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா இருக்கா இந்த ஸ்டோரி? ஸோ நேமுமே அவன் தான் சொன்னான் ராரா அப்படின்ட்டு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல இந்த ஸ்டோரி எப்படியும் 1 வீக் 2 வீக்ஸ் மாதக்கணக்காகும் வருதுக்குன்னு. என்னோடய மைண்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜாலியாக ரெக்கார்ட் இவ்வளோ நாளும் எனக்கு ஃபன்னி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மைண்டே இல்லாமல் இருந்துச்சு. நம்மளுக்கெல்லாம் ஃபன்னு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வருமா வராதான்னு தெரிஞ்சு ஒரு மாதிரி சங்கட்ட குஸ்காலில் இருந்தேன். பட் இப்போது சரி ஓகே அந்த மூட் இருக்குது, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். எப்படி புக்களே நல்லா இருக்கா? சரி ஓகே, இது ஹாரரான ஒரு ஃபன் ஸ்டோரி. பட் ரியலான ஒரு ஃபன் ஸ்டோரியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன். அதுக்கான வெயிட் பண்ணுங்கள். அது ஒரு எஃப்எஃப் தான். ஸோ உங்களுக்கான நிறையா எஃப்எஃப் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஆனால் பெண்டிங் எஃப்எஃப்பை முடிச்சுட்டு தான் அந்த எஃப்எஃப் எல்லாமே வரும். ஓகேவா புக்களே? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை மீட் பண்ணுறேன்.